அந்த மாரிலாம் அப்படிலாம் ஈஸியா சொல்றவர்லாம் இல்ல. அவரு இங்க இன்டர்வியூல நெறைய சொல்றாரு. நிஜத்துல நம்ம 2 பாயிண்ட் சொன்னா, ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவாரு. "ஏங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா?" "நீ ஏன் அத அங்க வச்ச? உனக்கு தெரியாதா?" நம்மள அப்படியே கவுண்டர் பண்ணுவாரு. இந்த கோர்ட்ல வாதாடுற மாரி. நமக்கு சில சமயம் பாயிண்ட் இருந்தா நம்ம சொல்லிடுவோம். இல்லங்க இதுதான், அதுதான்னோனே, சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஓகே அப்டின்னுவாரு. அப்படி இல்ல நம்ம மேலயும் மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்மள வச்சு செஞ்சுருவாரு. "எப்படி நீ சொல்லலாம்? நீ ஏன் அத சொல்லல?" அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 10, 15 நிமிஷம் லெக்சர் குடுப்பாரு. சரி விட்டுருங்க நானே பண்ணிடுறேன். அப்படின்னு நம்ம அடுத்த லெவலுக்கு சார் இறங்கிடுவோம். நீங்களும் அதான். சாதாரண லேசுப்பட்ட ஆள் இது போல சார். கிடையாது. ஆமா. மேம் நீங்க சொல்லுங்க எதுக்கெல்லாம் அவர் எதுக்கெல்லாம் கோவப்படுவாரு? எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாரு? எதுக்கெல்லாம் கோவப்படலன்னு கேட்கணும். எதுக்கெல்லாம் கோவப்படுறாங்கலாம் கேட்கக்கூடாது. நானாவது ஏதோ 2, 3 விஷயம் தான். வீடு அப்படி இருக்கணும். இந்த சாப்பாட்டுல ஏதாவது குறை சொன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவருக்கு எல்லாத்துக்குமே கோவம் வரும். சின்ன சின்ன பசங்க ஏதாவது பண்ணா கூட கோவம் வரும். பட் அதான் சொல்றேனே கோவமெல்லாம் வந்து அந்த நேரம் ஷவுட் பண்ணும்போது நான் கொஞ்சம் சைலன்ட்டா இருப்பேன். நான் சத்தம் போடும்போது அவர் சைலன்ட்டா இருக்கார்ல. அது மாரி மியூச்சுவல் தான். அதுக்கப்புறம் சரியாயிக்கும். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா.